அது ஒரு அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுல வெள்ளை சிங்க ராஜா ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்து எல்லா விலங்குகளையும் ரொம்ப நேர்மையாகவும் தர்மமான வழியிலையும் வழி நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஹைனா ஒன்று மனசுக்குள்ள இப்படி நினைச்சுது. அட, என்ன இது? காலையில இருந்து அலைஞ்சு தெரிஞ்சு ஒரே பசிக்குது. இப்ப எந்த விலங்கு கிடைச்சாலும் பயங்கரமா வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு ஹைனா நினைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு ஆகாரத்தை தேடி காடு முழுக்க போய்கிட்டு இருந்தது. அந்த சமயம் ஒரு பெண் சிறுத்தை புலி ஒன்று உடம்பு முழுக்க காயத்தோட வாயில சின்ன சிறுத்தை குட்டியை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தது. அது கிடுகிடுன்னு போய் ஒரு பெரிய பாறாங்கல் பின்னாடி உட்காந்துக்குச்சு. இதை கவனிச்ச அந்த ஹைனா கும்பல் அந்த வெண் சிறுத்தை புலிய பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருந்ததுங்க. என்னடா இது இப்படி வந்து விளைஞ்சிட்டு இருக்கு? அது என்னவோடா, இதோட விஷயத்த பத்தி எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. சரி விடுடா, அப்பனா நம்ம வேற எங்கேயாவது போலாம். டேய் சின்ன பிரபு, இந்த பெண் சிறுத்தை புலியையும் அதோட குழந்தையும் கொண்டுட்டு வர சொல்லி நம்ம கிட்ட சொன்னார்ல. அது எல்லாம் கரெக்டு தான்டா. ஆனா இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோ, நம்ம வெள்ளை சிங்கராஜா இருக்காருல்ல, சிங்கராஜா, அவரு நம்மள கொண்டுட்டு வரடா. இந்த காட்டுக்கே அவர் தானே ராஜா, அவரு தப்பு நடக்க விட மாட்டாரு. அப்படி அந்த ரெண்டு ஹைனாக்களும் பேசிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சுங்க. இதை கவனிச்ச அந்த வெள்ளை சிறுத்தை புலி, அப்பாடா நம்ம கண்டத்துல இருந்து தப்பிச்சோன்னுட்டு வாயில இருக்க சின்ன குட்டியை எடுத்து கீழே வச்சுட்டு உடம்புக்கு முடியாம மூச்சு கூட விடியாம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பசியோட இருக்க ஹைனா அங்க வந்தது. நல்ல காயத்தோட இருக்க வெள்ளை சிறுத்தை புலி தெரியுதே. இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஹைனா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெள்ளை சிறுத்தை புலி கிட்ட நடந்து வந்துச்சு. இதை பார்த்த அந்த அம்மா சிறுத்தை புலி இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு ஹைனா, எனக்கும் பசி ரொம்ப நல்லா புரியுது. வேணும்னா என்ன கொண்டு சாப்பிட்டுக்கோ, ஆனா என் குழந்தைய ஏதோ பண்ணிடாத ஹைனா. வெள்ளை சிறுத்தை புலி, அது எப்படி சாத்தியோ? நீ ஏதோ ரொம்ப கெஞ்சி கேக்குற. வேணும்னா இப்படி பண்ணலாம், முன்னாடி உன் குழந்தைய கொண்டு சாப்பிட்டாதானே உனக்கு கஷ்டமா இருக்கும். நான் வேணா உன்ன முதல்ல கொண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன் குழந்தைய கொண்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அந்த ஹைனா வெள்ளை சிறுத்தை புலி கிட்ட வரும்போது சின்ன குழந்தை புலி இப்படி கத்திக்கிட்டு இருந்தது. அதோட அலறல கேட்ட சிங்கராஜா இப்படி சொன்னாரு. அட, இந்த சத்தம் கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன குட்டி விலங்கோட சத்தம் மாதிரி இருக்கு. அப்படின்னா யாரோ ஆபத்துல இருக்காங்க. நான் போய் முதல்ல அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு வெள்ளை சிங்கராஜா கிடுகிடுன்னு அந்த சத்தம் வந்த இடத்த தேடி போய்கிட்டு இருந்தாரு. சிங்கராஜா வரத பார்த்த ஹைனா காயத்தோட இருக்க அந்த வெள்ளை சிறுத்தை புலிய வாயில வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அப்போ சின்ன குழந்தை புலி மட்டும் அங்க இருந்தது. அப்போ வெள்ளை சிங்கராஜா சின்ன சிறுத்தை புலி கிட்ட, என்ன ஆச்சு சின்ன சிறுத்தை புலி குட்டி, எதுக்கு இப்படி அலர்ன, என்ன ஆச்சு அப்படின்னு வெள்ளை சிங்கராஜா சின்ன சிறுத்தை புலி கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அந்த குழந்தை எதுவும் பேசாம மௌனமா இருந்தது. அந்த இடத்துக்கு அப்போ ஒரு யானையும் ஒரு மானும் வந்தது. வெள்ளை சிங்கராஜா, வெள்ளை சிங்கராஜா, இந்த பக்கமா நான் வரும்போது ஒரு ஹைனா ஒரு வெள்ளை சிறுத்தை புலி பெண் புலிய தூக்கிட்டு போறத நான் பார்த்தேன். நீ சொல்றத பார்த்தா இந்த சின்ன சிறுத்தை புலியோட அம்மாவை தான் அந்த ஹைனா தூக்கிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இனிமேல் இந்த சின்ன சிறுத்தை புலி குட்டிக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாம தனியா இருக்க போதா? இல்ல, இனிமேல் நான் தான் இதுக்கு அம்மா அப்பா எல்லாமே அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு. அதுக்கு மான், சிங்க மகாராஜா, அப்படின்னா இந்த சிறுத்தை புலி குட்டிக்கு ஒரு நல்ல பேரை வைங்க, நானும் உங்களோட சேர்ந்து இத வளர்க்கறேன். இனிமேல் இந்த சின்ன சிறுத்தை புலி குட்டியோட பேரு காலா சிங்கராஜா அப்படின்னு சிங்கராஜா சொன்னதும் யானையும் சரின்னு சொல்லுச்சு. இப்படி காலா சிறுத்தை புலிய சிங்கராஜா தன்னோட சொந்த பையன் மாதிரி வளர்த்தாரு. காட்டுல இருக்க விலங்குகளும் ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா ஊட்டி விடுறது, தூக்கி வச்சு விளையாட்டு காட்டுறதுன்னுட்டு ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. வருடங்கள் போச்சு. காலா சிறுத்தை புலி பெரிய ராஜாவா மாறுச்சு. எல்லா ராஜ வித்தைகளையும் மகா சிங்கராஜா கத்து கொடுத்தாரு அந்த புலிக்கு. ஒரு நாளைக்கு பக்கத்து காட்டுல இருந்து வெள்ளை சிங்கராஜாவோட ஃப்ரெண்டான ஒரு புலி சிங்கராஜாவை பார்க்க வந்தது. அப்ப சிங்கராஜா புலி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன புலி நண்பா, ரொம்ப வருடங்கள் கழிச்சு எங்க காட்டுக்கு வந்திருக்க.
இப்பதான் இங்க ஒரு ஃப்ரெண்டு நான் இருக்கேன்றது உனக்கு ஞாபகத்துக்கு வந்ததா? சாரி நண்பா, ரொம்ப வருஷமா உன்னை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கான சூழ்நிலை தான் வரல அப்படின்னுட்டு புலியும் சிங்கராஜாவும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப காலா புலிக்குட்டி அங்க வந்து அவங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு. அப்பா, என்ன கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா காலா சிம்பா, ஒரு நிமிஷம் இரு. புலி நண்பா, இவன்தான் காலா சிம்பா, நான் தத்தெடுத்து வளர்க்கிற சிறுத்தை புலி பையன் அப்படின்னு சிங்கராஜா புலி கிட்ட சொன்னாரு. அப்ப புலி, ஆனா இவன் பாக்குறதுக்கு அச்சசல் என்னோட காட்டு ராஜாவோட பையன் மாதிரியே இருக்கானே. என் காட்டுல இருக்க ராஜா பையன் தான் இவன் நினைக்கிற. காலா சிம்பா, என் கூட நம்ம காட்டுக்கு வா, உனக்காக ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புலி சொல்லுச்சு. அதுக்கு சிங்கம், என்ன புலி நண்பா நீ சொல்ற? நான் வளர்த்த என்னோட வளர்ப்பு பையன் எப்படி உன் காட்டு ராஜாவா ஆக முடியும்? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற சிங்கராஜா. எங்க ராஜ்யத்துல இருக்க புலி ராஜா ரொம்ப நல்லா ஆண்டுகிட்டு வந்தாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த ராஜ்யத்தை பறிக்கிறதுக்காக அவரோட சொந்த தம்பியே அவரை கொலை பண்ணோன்னு முயற்சி பண்ணாரு. அவரோட சொந்த தம்பி ஒரு ஹைனாவோட சேர்ந்து அவரை கொலை பண்ணிட்டாரு. ஆனா புலி ராஜாவோட மனைவி அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு உங்க ராஜ்யத்துக்கு தான் வந்தாங்க. நல்ல வேலை, இந்த குழந்தை பொழைச்சுக்கிட்டான். இப்ப இவன் தான் எங்க ராஜ்யத்தோட இளவரசன் அப்படின்னு புலி சொல்லுச்சு. அதை கேட்ட சிங்கராஜா, புலி நண்பா, உன் ராஜ்யத்துல இவ்ளோ அநியாயம் நடந்திருக்கு, ஆனா இப்பதான் அதை நீ என்கிட்ட சொல்ற? நண்பா, எப்பயில இருந்தோ இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சந்தர்ப்பம் தான் அமையல. கவலைப்படாத நண்பா, இப்பவே நானும் என் பையன் காலா சிம்பாவும் வந்து நடந்த எல்லா அநியாயத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறோம். அப்படி காலா சிம்பா, சிங்கராஜா, புலி எல்லாரும் சேர்ந்து பக்கத்து காட்டுக்கு போனாங்க. அங்க காலா சிம்பாவோட அப்பாவை கொன்ன அவனோட சித்தப்பா கருப்பு புலி இருந்தான். போ காலா சிம்பா, உன்னோட சொந்த அம்மா அப்பாவை கொன்னவன் இவன்தான் அப்படின்னு புலி சொன்னதோ காலா சிம்பாக்கு பயங்கரமான கோவம் வந்து அந்த கருப்பு சிறுத்தை புலியை கொல்றதுக்கு ஓடி போனான். அவனை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சான். ஆனா எதுவும் நடக்கல. காலா சிம்பாவுக்கு அதை அடிக்கிற அளவுக்கு தெம்பு பத்தல. இதை பார்த்த சிங்கராஜா ஓடி வந்து காலா சிம்பாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த புலியை அடிச்சிட்டு இருந்தாரு. சிங்கராஜா வரதை பார்த்த ஹைனா கும்பல் வந்து சிங்கராஜாவையும் காலா சிம்பாவையும் தடுத்தாங்க. அப்படி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு காலா சிம்பாக்கு அடிபட்டு அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். காலா சிம்பா மயங்கி விழுந்ததை பார்த்து விலங்குகள் எல்லாவும் ரொம்ப பாவப்பட்டு பரிதாபப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப தெம்பா காலா சிம்பா எழுந்திரிச்சு பயங்கரமாக கத்தி இப்படி சொல்லுச்சு. என் அம்மா அப்பாவை கொண்டு என் ராஜ்யத்தை பறிக்கிறதுக்கு எவ்வளோ திமிருடா புலி உனக்கு! அப்படி கோவப்பட்ட காலா சிங்கராஜா ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னோட நகங்களால் அந்த கருப்பு புலியை கொன்னுச்சு. இதை பார்த்தா ஹைனா எல்லாம் பயந்து அலறி அடித்து ஓடி போச்சு. அப்போ காலா சிம்பாவை அந்த காடே கொண்டாடுச்சு. அதை அந்த காட்டு ராஜாவாக மாற்றினாங்க எல்லாரும். இதை பார்த்தா வெள்ளை சிங்கராஜா ரொம்ப நல்லா நம்ம புலிக்குட்டியை வளர்ந்துருக்கோன்னுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.